ஐயனார் துணையில இனி வரும் காலங்கள்ல என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? இப்ப நம்ம சேரனு கால் பண்ணி பேசுறாங்க. ஆனா, அங்க சந்தேகம் உருவாகுது. ஏன்னா, அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான உறவு. அதாவது அந்த பொண்ணு உயிருக்கு உயிரா விரும்புனா, அந்த பொண்ணு அத்தை பொண்ணு வேற. இப்ப புருஷன்ட்ட வந்து விவாகரத்து ஆக நிலைமையில வந்து இருக்கிறா. அப்படின்னா பக்கத்துல பக்கத்துல இருக்கிறாங்க. இந்தி பொண்ணா இருந்தா என்னங்க? எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷனையோ, தனக்கு பிடிச்சவங்கள பங்கு குடுக்குறதுக்கு யாருக்கும் விருப்பம் இருக்காது. டவுட்டு வருது. அனீஸ் பார்க்குறாரு. ஃபோன வச்ச அப்புறம், "ஏம்மா என்னம்மா ஆச்சு? ஒரு மாதிரியா இருக்க?" அப்படின்னு கேட்க, நடந்தத சொல்ல, "என்னம்மா சொல்ற? சேரன் பையன் அப்படிலாம் இருக்க மாட்டாரு. நானும் நம்புறேன்னா, இருக்க மாட்டாரு. ஆனா அந்த பொண்ணு அழுதுட்டு வந்து நிக்குதே! இப்ப என்ன பண்றது? அப்போ அவரு அந்த பொண்ணுக்கு தாலி கட்டிருவாரா? ஐயோ! நீ அதெல்லாம் நினைக்காத விடு. நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தான் சேரன் பையா, சேரன் பையாவுக்கு நீ தான்." அப்படிங்கையில அங்க ஆத்தாள் அப்பன்னு வராங்க. "ஏய்! என்ன பேச்சு? என்ன பேச்சு? ஒண்ணும் இல்ல. அ 4 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 1 மாசம் தான் நடுவுல இருக்கு. என்ன காசு, பல லட்சம், நகைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா?" ஐயோ! ஏன் காசு காசுன்னு பட்டித்து எடுக்குறீங்க? அப்படின்னு அனீஸு சொல்ல, "இங்க பார் எங்களுக்கு தேவை காசு, பணம் எல்லாம் குடுத்தீன்னா, உன் தங்கச்சிய அவனுக்கு கட்டி குடுப்பேன். இல்லைன்னா நான் மாப்பிள்ளைக்கு வேற மாப்பிள்ளைக்கு கட்டி குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்ல, அது வந்து என்ன பண்றாங்க டக்குன்னு, "சரி நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன். ஃபோன் பண்ணி கேட்கிறியோ, போய் கேட்கிறியோ தெரியாது. சீக்கிரம் சொல்லு." அப்படிங்கையில அந்த மாமன்காரனும் வர்றான். என்ன ஆச்சு?" அப்படிங்கையில, "ஏய் உனக்கு தான் இன்னும் 2 மாசம் டைம் இருக்குல்ல, போ." அப்படின்னு நம்ம ஆளு அனீஸும் சொல்றாரு. அப்படியே நாட்களும் போயிட்டே இருக்குதுங்க. இதுங்க பார்த்தா நகையும் ரெடி பண்ணல, எதுவும் பண்ணல. இப்ப என்ன பண்றாரு, சேரனுக்கு கால் பண்றாங்க. "பையா என்னாச்சு பையா?" அப்படின்னு கேட்க, அது வந்து இன்னும் ஒண்ணும் ரெடி பண்ணல. ம்ஹ்ம். இது சரிப்பட்டு வராது, இது சரிப்பட்டு வராது." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு, கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிட வேண்டியதுதான். சந்தா பாக்குது. ஐயோ! அப்படிலாம் இல்ல. அவங்க வருவாங்க. கால் மேல கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க சேரன் என்ன பண்றாங்க, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிருது. ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை இப்படி போச்சே, விவாகரத்து ஆன கையோட ரொம்ப ஒரு மாதிரியாக கார்த்திகா என்ன பண்ணுது, இனிமே நான் ஏன் இந்த உலகத்துல இருக்கணும்? ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கல. கிடைச்ச வாழ்க்கைய ஆசையோட வாழலாம்ன்னு பார்த்தா, அதுவும் நமக்கு நல்லதா அமையல. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவு எடுக்க போகுதுங்க. கதவ சாத்த போகுது வேகமா. ஐயோ! வேணாம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காப்பாத்திர்றாருங்க. ஒட்டச்சு கிட்டச்சு. ஏன்னா அங்க தான் நின்னாரு. காப்பாத்திர்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிருது. ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த சமயம் தான் இதுங்க ஃபோன் மேல ஃபோன் அடிக்கிறாங்க. "பையா, பையா ஏன் பையா நான் ஃபோன் அடிச்சா எடுக்கல?" இல்ல அனீஸு, இந்த மாரி கார்த்திகா ரொம்ப தவறான முடிவு எடுத்துருச்சு. அதுக்காக தான் நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன்." அப்படி இப்படின்னு சொல்ல, எல்லாம் நிலா, சோழன் எல்லாருமே வந்துர்றாங்க. அப்ப பாக்குறாங்க. "டேய் ஃபோன குட்றா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, நீ நகை நட்டோட வந்து என் மொற பொண்ண கட்டிக்கிட்டு போறேன்னு பார்த்தா, என்னடா?" அப்படிங்கிற, "இங்க பாரு மரியாதை பேசு. என்ன மரியாதை பேசு. ஓய் சந்தா இங்க வா" அப்படின்னு கூப்பிட்டுட்டு, "இங்க பார் சந்தா என் பொண்டாட்டி. பார்க்குறியா?" அப்படின்னு வீடியோ கால் அடிச்சா 2 பேரும் கல்யாணம் பண்ணி மாலையும் கழுத்துமா நிக்கிறாங்க. அப்படியே தூக்கி வாரி போடுது சேரனுக்கு. நீலா பார்க்குறாங்க. "என்ன சந்தா என்னாச்சு? என்னாச்சு?" "என்ன மன்னிச்சிரு. நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டேன்." "என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க?" எல்லாரும் தவிக்கிறாங்க. "இல்ல எனக்கு கார்த்திகா பாவமா இருக்கு. கார்த்திகாவே அவங்க கட்டிக்கட்டும். நான் வந்து அவங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க விரும்பல. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். எங்க அம்மா, அப்பா எல்லாருமா சேர்ந்து நான் இங்கேயே ஒண்ணா ஒரு கூட்டு குடும்பமா இருந்துட்டுருக்கோம். நான் அங்க வந்து இவங்க இங்கே இருந்து தேவையில்ல. பாவமா தான் இருக்கு இவர பார்க்கையில. என் மேல பாசம் தானே வச்சிருக்காரு. நீங்களும் நகை நட்டு சேர்க்கறதுக்கு கஷ்டப்படணும். அதனால தான் நான் அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி குடு போதும்." அப்படின்னு வாங்கிக்கிட்டு, "என்ன போதுமா? என் ஆளு கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். அதனால வாய மூடிக்கிட்டு இருங்க." அப்படின்னு ஃபோன வைக்க, சேரன் அப்படியே ஒரு மாதிரியா வராரு. நிலா வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. "அண்ணா, அண்ணா ஒண்ணும் இல்லண்ணா, ஒண்ணும் இல்ல. கார்த்திகா பாருங்க பாவம். அவ ரொம்ப இதா இருக்கா." அப்படிங்கையில மைண்ட் அப்படியே செட் மாறி மைண்ட் செட் மாறிருதுங்க. மைண்டு செட்டுங்கிறேன். வராரு சேரன் பக்கத்துல. "கார்த்திகா, மாமா, ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க?" "ஒண்ணும் இல்ல கார்த்திகா, ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? எல்லாரும் ஃபோன் பேசுனீங்க. ஒரு மாதிரியா இருக்கு." அவங்க அம்மா பாக்குது. "எப்பா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" "எந்த பொண்ணுக்கும்மா? எந்த பொண்ணுக்கு மாமா?" அப்படின்னு கேட்க, நிலா பாக்குது. "கார்த்தியா, நீ கவலைப்படாத. பேசாம இரு. இல்ல நீங்க சொல்லுங்க. எந்த பொண்ணுக்கு கல்யாணம்?" "வேற யாருக்கு? சந்தாவுக்கு தான்." "சந்தாவுக்கு கல்யாணம் ஆச்சா? ஏன் மாமா உங்களுக்கு மட்டும் இப்படி போகுது? ஏன் இப்படி நடக்குது? உங்களுக்கு அந்த பொண்ணாவது கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வரும்னு நெனச்சேனே! இப்படி ஆயிடுச்சே! ஐயோ!" அப்படின்னு சொல்லி நெஞ்சில அடிச்சுக்கிறாங்க. "இங்க பாரு கார்த்திகா பேசாம இருங்க." அப்படின்னு நிலா தடுக்குறாங்க. "இங்க பாருங்க, ஆண்டவன் யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருப்பான். எனக்கு விடவா ஆண்டவன் எழுதி வச்சிருப்பான்? எப்படி எப்படிலாம் கோணம் மாணலா போயி, இந்த வீடு தான் எனக்கு உயிரு, உயிரான உயிருன்னு நெனச்சு இருக்கிற அளவுக்கு கொண்டாட அளவுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். அப்படிங்கையில, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் கார்த்திகா. நீ ஏன் பயப்படுற?" சோழன் பார்க்குறாரு. "நிலா, ஜோடி சேர்க்க பார்க்குறியா? அப்படிலாம் இல்லங்க." "அப்புறம் அப்படி இல்லன்னா, அப்ப அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதா?" "ஐயய்யோ! வாய கழுவுங்க. நான் தான் உங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன?"
நீ தான் நிலா அப்படிலாம் இல்லன்னு சொன்ன. இல்ல அது வந்து சரி உடு உடு அப்படின்ட்டு சேரன போய் பார்க்குறாரு. அண்ணே பாவம்ண்ணே அந்த பொண்ண பார்க்கையில பாவமா இருக்கு. சந்தாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? கார்த்தியாட்ட வராரு. "கார்த்தியா, என்ன சொல்ற கார்த்தியா?" அப்படின்னு கேட்க, "மாமா நான் சந்தா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் கடலோர கவிதைகள் கங்கா மாரி தான். நீங்க நல்லா இருக்கணும் மாமா." "ஐயோ! எனக்கு ஒண்ணும் இல்ல." அப்படிங்கையில அவங்க அத்தை பார்க்குது. "ஏய் சும்மா இருடி. உனக்கு கனவு, உனக்கானவன் ஆண்டவன் அந்த ஆம்பளையா இங்க உன் மாமன தாண்டி படைச்சு வச்சிருக்கான். நல்ல மனுஷன்டி. அந்த நல்ல மனுஷன வேணான்ட்டு பணக்காரன்னு போய் விழுந்தேன் பாரு. அதுதாண்டி நாங்க பண்ண தப்பு. பணம் பணமா வச்சிருக்கோம். சொந்த வீடு இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தி புட்டான் தம்பி. என் புள்ளைக்கு ஒரு வாழ்க்கைய குடுங்க தம்பி." அப்படின்னு சொல்ல, "ஐயோ! அத்தை இதெல்லாம் நீங்க கேட்கணுமா? இல்ல நீங்க அந்த லவ்வ நெனச்சுட்டு, சந்தாவ நெனச்சுட்டு என் பொண்ண மாட்டேன்னா" யார் சொன்னா? சந்தாவ தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு. அப்புறம் என் அண்ணனுக்கு உயிரான எங்க அண்ணி வந்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு பல்லவன் சொல்ல, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே, "ஆமாப்பா சேரன் சந்தா கல்யாணம் நடக்கிறவங்க கைய தூக்குங்க." அப்படின்னு பார்த்தா, எல்லாம் கை தூக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க எத்தன பேர் இருக்காங்க? பல்லவன், பாண்டி, சேரன் எல்லாருமே இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. நிலா ஒண்ணு 5. அவங்க அம்மா ஒண்ணு 6, 6 பேரு. 6 பேருக்கு 12 கை தானே தூக்கணும். ஆனா 14 கை இருக்கு. யாரு அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னும் 2 கை இருக்கு. யாரு 16 கை? அந்த நர்ஸ் சொல்லுது, "எனக்கு சம்மதம். நீங்கலாம் பேசுனத கேட்டேன்." அப்படின்னு சொல்ல, சோழன் பார்க்குறாரு. வாவ்! என்ன ஒருன்னு சொல்ல போயல, அப்படின்னு வாயில கப்புன்னு அடிக்கிறாங்க நம்ம நிலா. "ஏம்மா ஏன்? நான் இங்க நிக்கையில நீ விவசாயம் பண்ணுவியா?" அப்படின்னு சொன்னோனே, "என்னது விவசாயமா? ஆமா கடல போடுறேன்." ஐய! என்ன நிலா? உன் கால் தூசிக்கு பாரும்மா அடுத்தவங்க. ஹலோ! உங்க காதுல உங்க பொண்டாட்டி உண்மை ஒசத்தினா, உங்களோட வச்சுக்கோங்க. அதுக்காக என்ன கால் தூசி பெருமானி என்னைய பார்த்து கேட்டா என்ன அர்த்தம்? நரசு பயங்கரமா கையில வச்சிருக்காங்க பாருங்க. அத எடுத்து ஆயுதத்த காமிக்க, "அம்மா தாயே ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ஒசத்தி தாம்மா. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு என் பொண்டாட்டி நிலா தான் ஒசத்தி. அப்புறம் ஏன் வாவுன்னு பல்ல அப்படியே வாய தொறந்தீங்க?" அப்படின்னு நிலா கேட்க, "நான் அத சொல்லலம்மா. அந்த பொண்ணு நமக்காக நிக்கிறதுக்கு நம்ம குடும்பத்துக்காக எல்லாரும் நிக்கிறாங்களேன்னு அந்த ஒரு எக்ஸைட்மென்ட்ல நானு வாவ் சொன்னேன். நீ என்னன்னா அல்பன்னு நெத்தியில அடிக்க, சரி விடுங்க விடுங்க. ஒரே ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆச்சு. நீங்க எத்தன வாட்டி சறுக்கியிருக்கீங்க. சரி பொண்டாட்டி விட்டுரு." அப்படின்ட்டு அதுக்கப்புறம், சரி இன்னும் 2 கை, இன்னும் 2 கை யாரு?" அப்படிங்கிறாங்க. 16 கை, 16 கைன்னு சோழன் சொல்ல, "யாரு இன்னும் 2 கை? இங்க பாருங்க." அப்படின்னு எல்லாரும் சொல்ல, கார்த்திகாவும் 2 கையும் தூக்குறாங்க. "ஏ கார்த்திகா சரியான ஆளு தான்." அப்படின்னு பாண்டி வராரு. "போ பாண்டி." அப்படிங்கிறாங்க. சரி சீக்கிரமே சிம்பிளா கல்யாணத்த பெரிய மண்டபமா பார்த்து முடிச்சிரணும் அப்படின்னு சோழன் சொல்றாரு. பார்க்குறாங்க. என்னது? சீக்கிரம், சிம்பிளா, பெரிய மண்டபமா? இதுக்கு பேரு சிம்பிளா? இல்ல ஒரு ஃப்ளோல சொன்னேன். கார்த்திகாட்டயும் அண்ணன்ட்டயும் கேட்டுருவோம். எங்க வச்சு கல்யாணம் பண்ணலாம்? பேசாம கோயில்ல வச்சு பண்ணுவோமே. மொத நம்ம கல்யாணத்துக்காக ரெடியா நின்னீங்கல்ல, அங்கேயே பண்ணிடலாமா? ஆ ஐய்யய்யோ! வேணாம்ப்பா அப்படின்னு சோழன் கத்துறாரு. ஏன் ஏன் என்னாச்சு? அப்படின்னு கார்த்திகா அம்மா கேட்குறாங்க. அத்தை நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு அண்ணனும் பார்த்த கண்ணு பூத்து போய் நின்னாரு. அது ராசியே இல்ல. அப்பலாம் நினைக்காதீங்கப்பா. இந்த வாட்டி கண்டிப்பா ஏன் சம்மதம் இருக்குல்ல, நாங்க வருவோம். அப்ப பெரியப்பா இருந்துட்டு ஏதாவது பண்ணிட்டா, அதெல்லாம் அண்ணே நான் சொன்னா கேட்கும். உங்க அண்ணனும் தங்கச்சியும் மட்டும் கூட்டுங்க. டீலிங். என் அப்பா மட்டும் தள்ளி போயா? இனிமே அப்பலாம் இருக்காதுடா. எல்லாம் ஒண்ணுதான். சரின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஆயிருது. எல்லாம் கிளம்புறாங்க. வீட்ட விட்டு கிளம்பையில சோழன் பார்க்குறாரு. அத்தை என்னப்பா கல்யாணத்த வச்சாச்சு. அன்னைக்கு மாரி மறுபடியும் வராம நின்னுட்டீங்கன்னா, ஐயோ! போயா! நான் வருவேன்யா. என் அண்ணன் பிள்ளைங்களே, உங்களெல்லாம் நான் தான்ப்பா தாய்க்கு தாயா நின்னு பண்ணியிருக்கணும். காசு, பணம், சொத்துன்னு உங்களெல்லாம் அலக்கழிச்சேன் பாரு. அதுக்கான தண்டனை தான் ஆண்டவன் எனக்கு குடுத்துட்டான்னு நான் நினைக்கிறேன். ஐய்யய்யய்ய! அதெல்லாம் நினைக்காதீங்க. எப்ப ஒரு மனுஷன் தான் பண்ண தப்ப மனசார ஏத்துக்கிட்டு, ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கறானோ, அவன் கடவுளுக்கு சமம்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கடவுளா சோழா? கடவுளா என்னன்னு கல்யாணம் முடியட்டும். போக போக தான் சொல்ல முடியும். கக்கன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. வாடா அவங்ககிட்ட போய் வம்பு பண்ணிக்கிட்டுன்னு புடிச்சு இழுத்துட்டு போக, நல்ல புள்ளைங்க அப்படின்னுங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம். இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.